சக்தி வீட்டுக்கு வந்த உடனே சிவானி சக்தி கூட விளையாடுறாங்க. வாங்க மாமா, கார்டன் ஏரியால போய் விளையாடலான்னு சக்திய கூப்பிடுறாங்க. சக்தியும் சிவானி கூட கார்டன் ஏரியால விளையாடுறாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து. பவானி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவானி ஜாலியா விளையாடுறத பார்த்து. விளையாண்டுட்டு சிவானி வந்த உடனே ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸையும் சிவானி குடிக்கிறாங்க. சக்தி கேக்குறாரு, சிவானி நீ நினைச்ச மாதிரியே விளையாண்டாச்சு, போதுமா? மாமா ஒரு ட்ரிப் தான் விளையாண்டுருக்கோம், இது போதுமா? நேற்று தினசரி விளையாடணும், சரியா மாமா? வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது மாமா. அதுக்கு பவானி சொல்றாங்க, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிரும், போர் அடிக்காது சிவானி. நெக்ஸ்ட் வீக்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் நாளைக்கே ஸ்கூலுக்கு போறேன். சுந்தரம் சொல்றாரு, நாளைக்கே ஸ்கூலுக்கு போய் என்ன சிவானி பண்ண போற? இப்பதான் உடம்பு சரியா இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போய்க்கலாம். சக்தி சொல்றாரு, சிவானி ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறா, நாளைக்கே ஸ்கூலுக்கு போட்டுமே அப்படின்னு சக்தி சொல்றாரு. சிவானிக்கு சந்தோஷம் தாங்கல. சக்தி மாமா தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு போறாங்க ஜாலியா. சக்தி பொன்னிய பாக்குறதுக்கு மொட்டை மாடிக்கு போறாங்க. இன்னிக்கிட்ட சக்தி சொல்றாங்க, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் பொன்னி. இன்னி கேக்குறாங்க, நான் என்னங்க பண்ண? சக்தி சொல்றாரு, இன்னைக்கு நீ கோயிலுக்கு வந்தப்ப நானும் அங்கதான் இருந்தேன் பொன்னி. இல்ல அன்னதானம் பண்றதுக்காண்டி போயிருந்தேன். என்னங்க அன்னதானமா? என்ன பொன்னி, நான் அத மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? நீ சொன்ன மாதிரி தினசரி அந்த கோயில்ல அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ சாப்பிடலாட்டியும் கோயிலுக்கு வர எத்தனையோ பேரு வகுறார சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் நீ எங்க வந்திருந்தத நான் பார்த்தேன். இன்னைக்கு நைட்டு நீ தாலிய கழட்டிடுவேன்னு சொன்ன, நல்ல வேலை நீ உண்டியல்ல கழட்டி போட்டுருவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீ அந்த தாலிய எவ்வளவு முக்கியமா நினைக்கிறன்னு நான் நேர்லயே பாத்துட்டேன் பொன்னி. அதான் சொன்னேன்ல, உன் வார்த்தையில கோபம் இருந்தாலும் மனசெலவுல அந்த தாலி மேல உனக்கு மரியாதை இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பொன்னி. நடந்ததெல்லாம் சக்தி சொல்றாரு. பொன்னி சொல்றாங்க, அதெல்லாம் கோயிலுக்கு போற பொண்ணுங்க செய்ய வேண்டிய விஷயம், அது அததான் நானும் செஞ்சேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீ எனக்கு எதுவுமே வேணாம், இப்போதைக்கு நான் மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். கட்டுமா பொன்னி? சுந்தரத்துக்கு தாசு கால் பண்ணிருக்காரு, அதனால யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. தாசு சொல்றாரு, என்ன மச்சான் தூங்கிட்டீங்களா? சுந்தரம் சொல்றாரு, யோ எத்தனை மணிக்குயா போன் பண்ணுவ? நேரங்கெட்ட நேரத்துல எனக்கு போன் பண்ணாதன்னு எத்தனையோ முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. மச்சான் எல்லாமே உரிமையில பண்றதுதான். உங்க வாரிசு என்னோட தங்கச்சி வகுத்துல வளருது, அப்படி இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி பேசலாமா மச்சான்? காசு அந்த விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருக்காத, அதான் சொலையா 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன்ல, என்னையா வேணும் உனக்கு? பொன்னி காஞ்ச ட்ரெஸ்ஸ கொடியில இருந்து எடுக்கிறாங்க. சத்தம் கேக்குதுன்னு மொட்டை மாடியில இருந்து கீழே பாக்குறாங்க. சுந்தரம் பேசிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க பொன்னி. பொண்ணுல காசு சுந்தரத்துக்கிட்ட சொல்றாங்க, எனக்கு எக்ஸ்ட்ராவா பணம் தேவைப்படுது மச்சான். அதுக்கு சுந்தரம் சொல்றாரு, என்னால நீ கேக்குற நேரத்துக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. தாசு சொல்றாரு, ஒரு ட்ரிப்பு உங்க குழந்தைய நான் கடத்தியிருக்கேன், இன்னொரு ட்ரிப்பு கடத்துறது ரொம்ப ஈஸி, நான் கடத்திடுவேன் நீங்க பணம் கொடுக்கலாட்டி. நான் ஒன்னும் பெரிய தொகையெல்லாம் கேட்கல, ஒரு 3 லட்சமோ 2 லட்சமோ கை செலவுக்கு, அவ்வளவு இருந்தா போதும். சுந்தரம் சொல்றாரு, இப்ப அப்படிதான் பேசுவ, அதுக்கப்புறம் திருப்பி பணம் வேணும்னு மிரட்டுவ. மச்சான் 2 லட்சம் ரூபா கொடுங்க, இந்த ட்ரிப்பு உண்மையாவே முடிச்சுக்கலாம். சுந்தரம் சொல்றாரு, சரி நான் கொடுக்குறேன், காண்டி உன் அவசரத்துக்கு என்னால கொடுக்க முடியாது. சரி மச்சான், ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்துல கொடுக்க பாருங்க மச்சான். நான் போனை வைக்கிறேன் மச்சான். போனை வச்சதுக்கு அப்புறம் ஸ்வேதாவும் தாசும் சிரிக்கிறாங்க. பொன்னிக்கு சுந்தரம் பேசுனது கேட்டுருச்சு. தாசு தாசுன்னு யார்கிட்ட சுந்தரம் பேசுறாருன்னு பொன்னிக்கு குழப்பம் வருது. இப்ப தாசுங்கிறவன் தானே சிவானிய கடத்தினா, என்கிட்ட சுந்தரம் எதுக்கு பேசணும் இன்னும் புரியலையே. இன்னைக்கு சிவானி போட்டோ கிடைச்ச ஞாபகம் வருது. பொன்னி தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நைட்டு முழுக்க. நாளை சந்திப்போம்.